வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டோட கண்ட்ரோல் வயரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள லெசனில் கண்ட்ரோல் ட்ராயிங் எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது போக எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்கில் பற்றின நிறைய வீடியோ இந்த சேனலில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டோட கண்ட்ரோல் வயரிங் எப்படி கொடுக்கறது. இது என்னோடய பாடம் 2, பாடம் 1 டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். வாங்க நம்ம கண்ட்ரோல் வயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கே தேவையான காம்பனன்ட்ஸ், அதாவது கான்டாக்டர், ஓவர்லோட் ரிலே, டைமர், அப்புறம் ஆன் புஷ் பட்டன், ஆஃப் புஷ் பட்டன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 கான்டாக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஸ்டார், ஒன்று டெல்டா, இன்னொன்று மெயின், அப்புறம் ஒரு ஓவர்லோட் ரிலே, ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன், ஒரு ஆன் டிலே டைமர். இதில் உள்ள அந்த ஃபேஸு நியூட்ரல் அது பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் எம்சிபி இல்லைனா கண்ட்ரோல் ஃபீஸ்க்கு அப்புறம் வரும். அதை நான் கொடுக்கல, நீங்கள் அதை அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வயரிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இந்த வயரிங் எப்படி கொடுக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள லெசனோட டயக்ராமை நான் ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறேன். அந்த டயக்ராம் பார்த்து அதேபடி நான் கொடுக்குறேன். அந்த டயக்ராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட் நான் ஃபேஸ் எடுத்து ஓவர்லோட் ரிலேயோட 95ங்கிற டெர்மினலில் கொடுக்குறேன். 95 டெர்மினல், அப்புறம் அதோட அடுத்த எண்டு 96 எடுத்து ஆஃப் புஷ் பட்டனுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 95, 96 என்னென்னு பார்த்தீங்கன்னா என்சி. இது எப்படின்னா அது ஓவர்லோட் ஆகும்போது ஓவர்லோடு ட்ரிப் ஆகும். ட்ரிப் ஆனால் நம்மளுக்கு அதோட என்சி என்ஓ ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் வேறு அந்த கண்ட்ரோல் லைனுக்கு எங்கேயுமே போகாது. அதனால் மோட்டரோட சர்க்யூட் டோட்டலாக ஆஃப் ஆயிரும். நம்ம எப்போவுமே கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஓவர்லோட்லேருந்து தான் கொடுக்கணும். அதுக்கடுத்து நான் ஆஃப் புஷ் பட்டனோட அடுத்த எண்டு எடுத்து ஆன் புஷ் பட்டனில் கொடுத்துருக்கேன். ஆன் புஷ் பட்டன் ஃபஸ்ட்டு டெர்மினலில் கொடுத்துருக்கேன். அது டெர்மினல் நம்பர் 3. டயக்ராமில் அதே மாதிரி தான் இருக்குது. டயக்ராமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து நான் ஆன் புஷ் பட்டனோட ரெண்டாவது டெர்மினல் எடுத்து காண்டக்டர், மெயின் காண்டக்டரோட A1, அதாவது மெயின் காண்டக்டரோட காயில் சப்ளை A1 கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது காயில் ஃபேஸ் நேராக மெயின் கான்டாக்டரோட காயில் சப்ளை A1க்கு போயிடும். இப்போ நியூட்ரல் நம்ம அடுத்த கொடுத்தா நம்ம கான்டாக்டர் பிக்கப் ஆயிரும். ஆனால் நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா அந்த கான்டாக்டர் வித்ட்ரா ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹோல்டான் கொடுக்கணும். ஹோல்டான்னா ஒன்றுமே இல்லை, அதோட ஆக்சிலரி கான்டாக்ட் இந்த கொடுக்க பார்த்தீங்களா, அதோட ஆக்சிலரி கான்டாக்ட் என்ஓ எடுத்து ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலாக கொடுக்கணும். டயக்ராமில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நான் அந்த காயில் சப்ளை கொடுத்தேன்னா அதே டெர்மினல் ஒரு ஒயர் எடுத்து என்ஓவில் கொடுத்துருக்கேன். அதோட என்ஓட ஆக்சிலரி கனெக்டரோட அடுத்த டெர்மினல் எடுத்து சப்ளை எங்கேருந்து நான் கொடுத்தனோ, ஆஃப் புஷ் பட்டன் ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து வந்துச்சோ அதே லைனில் கனெக்ட் பண்ணி விட்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி கனெக்ட் இந்த ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலாக இருக்கும். பாருங்கள், இந்த கொடுத்துருங்க பாருங்கள். இதுதான் அதோட ஹோல்டானோட வயரிங்கு. இப்போ எல்லா டிஓஎல்ல வரும், எல்லா இதுலேயும் இந்த ஹோல்டான் மெயினாக வரும். எல்லா வயரிங்கிலும் இந்த ஹோல்டான் இல்லாமல் மேக்ஸிமம் வரவே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணுறத கையை எடுத்துட்டாலும் இது இந்த கான்டாக்டர் பிக்கப் ஆகிறதுனால இந்த ஹோல்டான அந்த ஆக்சிலரி கான்டாக்ட் என்ஓ என்சி ஆயிரும். ஸோ இது வழியாக ஃபேஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு பட்டன் கையை எடுத்துட்டாலும் உங்களுக்கு மோட்டரை அதாவது ஸ்டாப் ஆகாது, கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் ஹோல்டான் லாஜிக் அப்படிம்பாங்க. சிலவங்க சீலிங் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி க்ளோசிங் கான்டாக்ட், க்ளோசிங் லாஜிக்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஓவர்லோட் ரிலே, அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது மெயின் ஃபேஸ் எங்கேருந்து வருதோ அதோட மெயின் கான்டாக்டரோட ஆக்சிலரி கான்டாக்ட் என்ஓவில் ஃபஸ்ட்டு டெர்மினலில் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா இப்போ இதோட அடுத்த என்னோட அதை கொடுத்த நான் அடுத்த க்ரீன் கலர் லைன் கொடுத்துருக்கேன்ல, இதோட அடுத்த எண்டை எடுத்து நம்ம அடுத்த மிச்சம் உள்ள எல்லா லாஜிக்கையும் கொடுக்க போகிறோம். இது எதுக்குன்னா இந்த மெயின் கான்டாக்டர் பிக்கப் ஆனால் தான் மற்ற எல்லாமே ஒர்க் ஆகணுங்கிற கான்செப்டை நான் இதை கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த எண்டை எடுத்து நான் டைமரோட ஆன் டிலே டைமரோட காயில் சப்ளை, அதாவது ஆன் டிலே டைமரோட A1ங்கிற டெர்மினலில் கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து நான் ஒரு சின்ன லூப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேஸ் அடுத்து அதோட காமன் அதாவது டைமரோட காமன் ஒரு லைன் இருக்கும், அதில் நான் கொடுத்துருக்கேன். சின்ன லூப் எடுத்து ஃபேஸ் அந்த இதுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் கொடுக்க போகிறது, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது தான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஆண்டிலே டைமரோட என்சிலேருந்து, அதாவது நார்மலி க்ளோஸ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து டெல்டா கான்டாக்டரோட என்சி டெர்மினல் வழியாக கொடுத்து அதோட அடுத்த எண்டை எடுத்து நேராக ஸ்டார் கான்டாக்டரோட A1 காயிலுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா
இப்போ வந்து நம்ம ஸ்டார் கனெக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கழிச்சு நம்மளுக்கு வந்து ட்ராப் ஆகணும். அதுக்கப்புறம் டெல்டா கனெக்டர் பிக்கப் ஆகணும். இதே டைமில் டெல்டா கனெக்டர் பிக்கப்பில் இருக்கும்போது ஸ்டார் கனெக்டர் பிக்கப் ஆகக்கூடாது. அதனால ஒரு இன்டர்லாக் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ டெல்டா கனெக்டர் என்சி வந்து இருந்துச்சுன்னா இப்போ டெல்டா கனெக்டர் பிக்கப் ஆகும்போது அது வந்து என்ஓ ஆயிரும். ஸோ ஸ்டார் கனெக்டர் பிக்கப்பில் இருந்தாலும் அது வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து ஒரு இன்டர்லாக்கும்பாங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா டெல்டா கனெக்டரோட காயில் சப்ளை A1 கொடுக்க போகிறோம். டெல்டா கனெக்டரோட காயில் சப்ளை எப்படி கொடுக்குறதுனா அதோட டைமரோட என்ஓ பாயிண்ட் எடுக்கணும். ஏன்னா என்ஓ பர்டிகுலர் டைமுக்கு செட் பண்ண டைமுக்கு அப்புறம் நம்ம டெல்டா கனெக்டர் பிக்கப் ஆகணும். ஸோ நான் என்ஓலேருந்து எடுத்திருக்கேன். என்ஓலேருந்து எடுத்து ஏற்கனவே கொடுத்த எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக் இருக்குல்ல அது ஸ்டார் கனெக்டரோட என்சிலேருந்து கொடுக்கணும். ஏன்னா ஸ்டார் கனெக்டர் பிக்கப் ஆகும்போது நம்மளுக்கு டெல்டா கனெக்டர் பிக்கப் ஆகக்கூடாது. ஸோ அதுலேருந்து என்சிலேருந்து கொடுத்து என்சிலோட அடுத்த எண்ட் எடுத்து டேரெக்டாக டெல்டா கனெக்டரோட A1 கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார் கனெக்டர் பிக்கப் ஆகும்போது அதோட என்சி வந்து என்ஓ ஆயிரும். ஸோ வந்து டெல்டா கனெக்டர் வந்து பிக்கப் ஆகாது. அடுத்து நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நியூட்ரல் மட்டும் தான் கொடுக்கணும். அந்த நியூட்ரல் எடுத்து டைமரோட A2ல் கொடுத்துருக்கேன். இப்போ அதே நியூட்ரல்லேருந்து எடுத்து மெயின் கனெக்டரோட A2, அதாவது எல்லா காயிலோட A2 டெர்மினல் நியூட்ரல் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது 230 வோல்ட் போகும். இல்லைனா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கணும். இப்போ நான் நியூட்ரல் கொடுத்துருக்கேன். நியூட்ரல் வந்து அதோட மெயின் கனெக்டர் வந்து ஒரு லூப் எடுத்து ஸ்டார் கனெக்டரோட A2ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த நியூட்ரல் வந்து ஸ்டார் கனெக்டரோட A2லேருந்து லூப் எடுத்து டெல்டா கனெக்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா இதுக்கும் நியூட்ரல் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து இப்போது இந்த வயரிங் வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.